வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம யூனிட் 16ல ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் கோனட்ஸ் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் ஆர் கோனட்ஸ். ஸோ கிளாண்ட்ஸ்னு ஏன் சொல்கிறோம்? பிகாஸ் they are producing hormones. So reproductive glands are also known as sex glands. In male, a pair of testes are present. In female, a pair of ovaries are present. So இந்த பிக்சரை பார்த்தோன்னா இதுதான் ஒரு டெஸ்டிஸ். அதுக்குள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா it is made up of so many seminiferous tubules. இந்த ஒரு டியூபியூல், இந்த கர்சரை பாருங்கள், ஒரு டியூபியூலை நம்ம கட் பண்ணி இதோட கிராஸ் செக்ஷனை பார்த்தோம்னா இது enlarged portion. இப்போ இந்த ஏரோஸ் மூலயமா நான் இதோட வாலை ஷோ பண்ணியிருக்கேன். இந்த ஒரு செமினிஃபெரஸ் டியூபியூலோட வாலை ஷோ பண்ணியிருக்கேன். இதுதான் ஜெர்மினல் எபித்தீலியம்னு சொல்கிறோம். இதில் this is made up of cuboidal cells. நடுவில் சில செல்ஸ் பெருசாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் சர்டோலி செல்னு சொல்கிறோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம். Testis in males composed of seminiferous tubules. இதெல்லாம் தான் seminiferous tubule. அதில் என்ன இருக்கும்? சர்டோலி செல் இருக்கும். அது நர்ஸ் செல்னு சொல்லுவோம். சர்டோலி செல் என்ன பண்ணும்? இந்த seminiferous tubulesக்குள்ளே நிறைய ஸ்பெர்ம்ஸ் உருவாகும். அந்த ஸ்பெர்ம்ஸை நரிஷ் பண்ணும். அதுக்கு நியூட்ரியன்ஸ், அது வளர்கிறதுக்காக அதுக்கு நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அதனால தான் இதை இன்னொரு பேர் என்ன, அதோட நர்ஸ் செல்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி நிறைய seminiferous tubules இருக்கும். அந்த டியூபியூல்ஸ்க்கு நடுவில் இந்த yellowish portion, இதுதான் கனெக்டிவ் டிஷ்யூ. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் சில செல்ஸ் இருக்கும். அதுதான் லேடிக் செல்னு சொல்கிறோம். ஸோ லேடிக் செல்ஸ் தே ஆர் எண்டோக்ரைன் பார்ட். ஏன் எண்டோக்ரைன்னு சொல்கிறோம்னா தே செக்ரீட் மேல் செக்ஸ் ஹார்மோன். அந்த ஹார்மோனோட பேர் தான் டெஸ்டோஸ்டெரான். இது 1 மார்க் கொஷின். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டெரான். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இன்ஃப்ளூயன்சஸ் ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ். Gametogenesisனா gamete formation. Spermatogenesis, genesisனா formation. Spermatona sperm. So spermatogenesis means sperm formation. So it influences sperm formation. It stimulates protein synthesis and controls muscular growth. So என்ன பண்ணும் இந்த டெஸ்டோஸ்டெரான்? அது protein synthesis தூண்டி விடும் and muscular growth muscles ஓட growth control பண்ணும். Also it is responsible for development of secondary sexual characters. இப்போ ப்ரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இருக்கும், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இருக்கும். செக்ஷுவல் கேரக்டர்ஸ்னால் என்ன? மேல் செக்ஸையும் ஃபீமேல் செக்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உண்டான கேரக்டர்ஸ். ஸோ ப்ரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்னால் பை பர்த்தே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலில் டெஸ்டிஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா இருக்குது. ஃபீமேலில் ஓவரிஸ் இருக்குது அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா இருக்குது. அதே மாதிரி குரோமோசோமல் லெவலில் பார்த்தோன்னா ஃபீமேல் XX அண்ட் மேல் XY குரோமோசோம். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்னால் என்ன? இட் இஸ் ஃபார்ம்டு டியூரிங் பியூபர்ட்டி. ஸோ testosterone is responsible for the development of secondary sexual characters. அப்போ அதெல்லாம் என்னெல்லாம்? அது distribution of hair on the body hair, பாடியில் ஹேர் உருவாக்குறதுக்கு, ஃபேஸில் ஹேர், ஃபேஷியல் ஹேர் அண்ட் டீப் வாய்ஸ் மாறும். வாய்ஸோட பிச் மாறும். மேலில் டிஃப்ரெண்ட் பிச்சாக இருக்கும், ஃபீமேலில் டிஃப்ரெண்ட் பிச்சாக இருக்கும். அதுக்கு எது ரெஸ்பான்சிபிள்? எந்த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள்? மேல்ஸில் டெஸ்டோஸ்டெரான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். இப்போ அடுத்தது ஓவரி. ஓவரி is in females it is found a pair of ovaries and it is located in the pelvic cavity of the abdomen. abdomenங்கிறது அடிவயிறு, pelvic cavityங்கிறது இங்கே நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம். pelvic girdle, pelvic bone, hip boneன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட கேவிட்டி அதுக்குள்ளே இருக்குது இந்த ovaries or female reproductive organs. So again they secrete female sex hormones. என்னெல்லாம் ஹார்மோன்ஸ்? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ எங்கே லொக்கேட்டட்? பெல்விக் கேவிட்டிக்குள்ளே இருக்குது அப்டோமனில். அண்ட் 2 ஹார்மோன்ஸ், செக்ஸ் ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணும், ஈஸ்ட்ரோஜன்ஸ் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இன் ஃபீமேல்ஸ். இப்போ ஈஸ்ட்ரோஜன்ஸ் பற்றி பார்ப்போம். ஈஸ்ட்ரோஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் ஆஃப் தி ஓவரி. ஓவரியில் கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுது ஈஸ்ட்ரோஜன். இப்போ இதை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிக்சரை பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர், திஸ் இஸ் ஓவரியோட ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இதில் என்ன பார்க்கலாம் நம்மனா? ஃபாலிக்கல்ஸ் இருக்குது. ப்ரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல். இந்த ஃபாலிக்கல்குள்ளே தான் எக் ஆர் ஓவம் டெவலப் ஆகும். இப்போ எக்குன்னு சொல்லும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எக் இஸ் அ செல். இன் கேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இட் இஸ் அ செல், நாட் லைக் ஹென்ஸ் எக் ஆர் ஆஸ்ட்ரிச் எக். நமக்கு இங்கே எக்குனா என்ன? ஒரு செல். அது தட் இஸ் நாட் விசிபிள் வித் நேக்கட் ஐ.
ஸோ இந்த எக்கு வந்து இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்குள்ளே டெவலப் ஆகுது. இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்குள்ளே எக் டெவலப் ஆகுது. நல்லா ஃபுல்லி மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் உடஞ்சிரும். இந்த பிக்சர் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே பார்க்கலாம். நீங்கள் உடஞ்சிட்டு ஓவம் ஆர் எக் வந்து வெளியில் வரும். இந்த ப்ராசஸை தான் ஓவியூலேஷன்னு சொல்கிறோம். இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபார்மேஷன் ஆஃப் எக் இஸ் கால்டு ஊஜெனசிஸ். எக் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை ஊஜெனசிஸ்னு சொல்கிறோம். ரிலீஸ் ஆஃப் எக் இஸ் ஓவியூலேஷன். எக் வெளியில் வருது இல்லையா, அதுதான் ஓவியூலேஷன்னு சொல்கிறோம். இப்போ எக் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக மாறிடும். இதை தான் கார்பஸ் லியூட்டியம்னு சொல்கிறோம். இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ப்ரெக்னென்சி ஆச்சுன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அந்த ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை ஃபீமேல் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா திஸ் கார்பஸ் லியூட்டியம் வில் டீஜெனரேட் அண்ட் இட் வில் ஃபார்ம் another structure which is called a scar like structure called corpus albicans னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம் ப்ரொஜெஸ்ட்ரான் பற்றி. As I already told, progesterone is produced from corpus luteum which is formed in the ovary. எப்படி ஃபார்ம் ஆகுது இந்த corpus luteum? From ruptured follicle. ஃபாலிக்கல் வந்து உடஞ்சிடுறது. ஏன் ரப்சர் ஆகுது? டியூரிங் ஓவியூலேஷன். ஓவியூலேஷன்னா என்னன்னு சொன்னேன்? ரிலீஸ் ஆஃப் எக் ஆர் ஓவம். அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் காசஸ் சேஞ்சஸ் டியூரிங் பியூபர்ட்டி. ஃபீமேலில் மெச்சூரிட்டி ஆகும்போது என்னெல்லாம் சேஞ்சஸ் பாடிலி சேஞ்சஸ் அக்கர் ஆகுதோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். இட் இனிஷியேட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனசிஸ். இட் வில் ஸ்டார்ட், இனிஷியேட்னா ஸ்டார்ட் பண்ணும். என்ன ப்ராசஸ்? ஊஜெனசிஸ். ஊஜெனசிஸ்னா என்ன? ஊனா எக், ஜெனசிஸ்னா ஃபார்மேஷன். எக் ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ண வைக்கும். அண்ட் இட் ஸ்டிமுலேட் மெச்சுரேஷன் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிக்கல் இன் தி ஓவரி. நம்ம இப்போ தானே பார்த்தோம் ஓவேரியன் ஃபாலிக்கல் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்குது, ப்ரைமரி, செகண்டரி. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஓவேரியன் ஃபாலிக்கல் ஆர் கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் ஸ்டிமுலேட் பண்ணும் அந்த ஃபாலிக்கல் மெச்சூர் ஆகிறதுக்கு. அண்ட் இட் ஆல்சோ ப்ரொமோட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஃபீமேலில் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் விச் மேக் தம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி மேல் எக்ஸ்டர்னலி. ஸோ அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ என்னெல்லாம் கேரக்டர்? பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அ ஹை பிச்டு வாய்ஸ். அப்புறமா ஷோல்டர்ஸ் வந்து மேலில் ப்ராடாக இருக்கும், ஃபீமேல் அவ்வளோ ப்ராடாக இருக்காது. இந்த மாதிரி மெனி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ஆர் promoted or developed with the help of estrogen hormone. Then functions of progesterone. Progesterone is responsible for premenstrual changes in the uterus. இப்போ இதுதான் யூட்ரஸ். யூட்ரஸில் வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல்னால் என்ன? மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீமென்ஸ்ட்ரல் முன்னாடி உண்டாகிற சேஞ்சஸ்க்கு எது ரெஸ்பான்சிபிள்? ப்ரொஜெஸ்ட்ரான் ரெஸ்பான்சிபிள். அண்ட் இட் ப்ரிப்பேர்ஸ் யூட்ரஸ் ஃபார் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் எம்ப்ரியோ. அதாவது எக் ஃபர்டிலைஸ் ஆகிடுதுன்னா எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். அது வந்து இம்ப்ளான்டேஷன்னா அட்டாச்மெண்ட். அது வந்து யூட்ரஸில் அட்டாச் ஆகிறதுக்கு யூட்ரஸ் வந்து ரெடி ஆகணும். அது எந்த ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும்? அதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான். அண்ட் இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் ப்ரெக்னென்சி. ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணும். அண்ட் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் பிளசென்டா. பிளசென்டானா என்ன? இதுதான் யூட்ரஸ். இந்த பேபியையும் மதரோட யூட்ரஸையும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான் பிளசென்டா. இந்த பிளசென்டா மூலமாக தான், இந்த பிளசென்டாவிலேருந்து தான் அம்பிலிக்கல் கார்ட், துப்பில் கொடி இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது உருவாகும். அண்ட் திஸ் பிளசென்டா இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் மதர் டு பேபி அண்ட் ஆக்சிஜன் ஆல்சோ. அண்ட் இந்த பேபியோட பாடியில் இருக்கிற வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த பிளசென்டா ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்லைடில் இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சேஞ்சஸ் என்ன, எப்படி இம்ப்ளான்டேஷன் ஆஃப் எம்ப்ரியோ ஆகும் அண்ட் ப்ரெக்னென்சி மெயின்டைன் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் யூட்ரஸோட ஒரு பார்ட். அண்ட் திஸ் இஸ் ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் திஸ் இஸ் ஓவரி. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தோன்னா ஓவியூலேஷன் ஹஸ் அக்கர்ட் அண்ட் இது வந்து எக். இது வந்து இன்கேஸ் இட் ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக் வந்து ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் ஆச்சுன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகி இட் வில் டிவைட். அது ஒரு செல் தானே, diploid cell, அது டிவைட் ஆகும் into many cells and then it is called blastocyst and it will get implanted-னா என்ன? இந்த யூட்ரஸ், இதுதான் யூட்ரஸோட வால். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து மஸ்குலர் லேயர் அண்ட் இது வந்து எண்டோமெட்ரியம். இது வந்து திக் ஆகிடும் யூட்ரைன் வால். இது எதுக்காக திக் ஆகுதுன்னா இட் இஸ் ப்ரிப்பேரிங் டு ரிசீவ் எ ஃபர்டிலைஸ்டு எக். ஸோ இது ஃபர்டிலைஸ்டு எக்கை ரிசீவ் பண்ணுறது தான் திக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷனுக்கு எது ஹெல்ப் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம், ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதுதான் ப்ரீமென்ஸ்ட்ரல். இப்போ வந்து என்னாச்சு, இப்போ இந்த எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்? இந்த எண்டோமெட்ரியம் திக்காக இருக்குது, இட் கான்ட் ரிசீவ் அ ஃபர்டிலைஸ்
ஃபர்டிலைஸ்ட் எக் ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா அப்போ என்ன ஆகும், இந்த எண்டோமெட்ரியம் இஸ் ஷெட், இட் இஸ் த்ரோன் அவுட் ஆஃப் த பாடி. அதை தான் நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ஆனால் தான் ப்ரெக்னென்சி வந்து மெயின்டைன் ஆகும். அதை தவிர ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன பண்ணும், ஒரு ஃபீமேல் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா யுட்ரஸோட கான்ட்ராக்ஷன், யுட்ரஸ் மசிலோட கான்ட்ராக்ஷனையும் கம்மி பண்ணும் to avoid expulsion of the embryo. And இந்த பிளாசென்டா ஃபார்மேஷன் எதுக்கு ஆகுதுன்னா ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அப்போ தான் இந்த பிளாசென்டா மூலயமா தான் அந்த பேபிக்கும் அந்த மதருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ட், ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் வில் டேக் பிளேஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோஸோட அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.